அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவரால் ஏற்படுத்திய கட்சி. நான் சத்யவர்ஷா இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். நம்மளுடைய தலைவர்களை எடுத்து வைத்து கொண்டாடும் பொழுது ஒரு மிகப்பெரிய எதிர்மாறான பதிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய தலைவர்களை பின்பற்றி எங்களுடைய தலைவர்கள் விட்டு சென்ற பணியை இன்றைக்கு முழுமையாக எங்களுடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அவர் எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய கடினமான காலகட்டத்தை கூட எங்களுக்கு பாடமாக விட்டு சென்று கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு இடத்திலுமே அவர் நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் ஐயா அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைத்து அனுபவங்களையுமே இன்றைக்கு எங்களுக்கு பகிர்ந்தளித்து கொண்டிருக்கின்றார். எங்களுடைய தலைவர்களை வைத்து இன்றைக்கு மற்ற கட்சிகள் மற்றும் சில கட்சிகள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறது. என்றைக்குமே அடுத்தவர்களுக்கு எங்களுடைய உழைப்பை மட்டுமே நாங்கள் தாரை வார்த்து கொண்டிருக்கின்றோம். மற்றவர்கள் எங்களுடைய உழைப்பை எடுத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கும் மற்ற சில கட்சிகள் இன்றைக்கு எங்களுடைய கட்சியை பிளவுபடுத்த வேண்டும், எங்களுடைய கட்சியினுடைய தலைமையை எடுக்க வேண்டும் என்பதற்குரிய முன்முயற்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். வரக்கூடிய காலகட்டம் என்பது மக்களை இன்றைக்கு முழுமையாக அதை நிராகரித்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடர்ச்சியாக மட்டுமே மக்கள் பார்க்கப்படுகின்றார்கள். அதிகப்படியான கனிம கொள்ளைகள், அதிகப்படியான கற்பழிப்பு வழக்குகள், அதிகப்படியான குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அதிகப்படியான கஞ்சா, இதை அனைத்துமே மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அம்மா உணவகம் காலமாக அம்மாவுடைய புகைப்படம் இருந்து கொண்டிருந்தது. நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மா ஆரம்பித்த அந்த அம்மா உணவகத்தினுடைய புகைப்படத்தை கூட அகற்றிவிட்டு தன்னுடைய பேராசை காரணமாக புகைப்படத்தை வைத்து கொண்டிருக்கும் மற்றும் சிலர் இன்றைக்கு நம்மளுடைய கட்சியை பற்றி பேசக்கூட ஒரு மிகப்பெரிய நிராகரிப்பு செய்வதென்று நினைத்து தன்னையே ஒரு கோமாளியாக சித்தரிக்கப்பட்டு இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கும் முதலமைச்சர் என்ற பதவி, இது எங்களுடைய உழைப்பு. இன்றைக்கு பாரதிய ஜனதா இந்த ஓட்டிங் மிஷின் முறைகேடுகளால் மிகப்பெரிய திராவிட கட்சிகளை அழிக்க வேண்டும் என்று செய்து கொண்ட ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி அனைத்தையுமே மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய கட்சியாக ஒவ்வொரு மாநில ரீதியாக உருவெடுக்கப்படும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்த இந்த இவிஎம் மிஷின் முறைகேடு என்பது ஒவ்வொரு மாநில ரீதியாக நடந்து கொண்டிருக்கிறது. மக்களை நம்ப வைத்து மக்களுடைய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா மறைமுகமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்றைக்கு நம்மளுடைய உழைப்பை தாரை வார்த்து மறைமுக பாரதிய ஜனதா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். இது ஒவ்வொரு மாநில ரீதியாக இவர்கள் முழுமையாக கைப்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். இனியாவது மாநில உரிமை காப்போம், நம்மளுடைய மாநில மொழியை காப்போம், மாநில மக்களுடைய உரிமை கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டும். இதற்கு அனைத்து மாநிலமும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல திட்டமாக நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே உங்களுக்காக துணை நிற்கும். நல்ல கோட்பாடுகள், மக்களுக்குரிய திட்டங்களை எடுத்து செல்வோம். இது மக்களுடைய ஆட்சியாக செயல்படுவோம். நன்றி மக்களே.